ஒரே ஒரு கைப்பிடி சோறு மட்டும் இந்த எறா தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா, எப்போ இறால் வாங்கினாலுமே இந்த தொக்கு தான் செய்வீங்க. இன்னைக்கு இறால் தொக்கு பண்ணுறதுக்கு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோடவே 2 வெங்காயம் கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 10 செகண்ட் மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை மாறி இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கிரேவியாக வேணால் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இறால் நல்லா வெந்துடும். இறால்லேருந்து தண்ணி விடுறதுனால உங்களுக்கு தொக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா எண்ணெய் பிரிய விட்டுருங்க. இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சாதத்தோட ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக இதை தான் நீங்கள் அடிக்கொருக்கா பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.